வணக்கம். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்னை பற்றி வந்து ஒரு 2-3 விமர்சனங்கள் வந்து சோசியல் மீடியாவில் அரசியல் உலகத்தில் பரவலாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தில் கொண்டு வரா. அதுக்கு வந்து நான் வந்து விடை கொடுக்கலன்னு சொன்னால் அதே வந்து உண்மை ஆகிடும் அப்படின்னு ஆகிடும். நான் வந்து நேற்று பெங்களூர் போகும்போது நீங்கள்லாம் இங்கே வந்திருப்பீங்க, ஏர்போர்ட்டில் யாரோ வந்திருப்பீங்க, அங்கே வந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அது விடை கொடுத்துலான்னு இருந்தேன். அப்போ நீங்கள் யாரும் அங்கே இல்லை. எப்போ அதுக்கப்புறம் 18th வந்து கேரளா வந்து ஷூட்டிங் இருந்தது சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நான் விடை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். எத்தனை தடவைடா ஸ்ரீ ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கொளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா, கடுப்பா. விஜய் மேலே எனக்கு பொறாமை, அவர் மேலே தான் எனக்கு ஏன் பொறாமை, அவர் மேலே தான் எனக்கு ஏன் பொறாமை. எது அந்த காக்கா போயிட்டு அந்த கழுகு போய் கொத்தும். கழுகு வந்து ஒண்ணுக்கு பண்ணாது, அது இன்னும் கொஞ்சம் மேலே போகும். காக்கா விடாது, அதுவும் மேலே போகும். கழுகு இன்னும் மேலே போகும், காக்காவும் போகும். அது மேலே போகும்போது அதுக்கு மேலே முடியாது. அவர் மேலே தான் எனக்கு ஏன் பொறாமை. ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா. அது இன்னும் இவ்வளவு சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்க 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப வயிற்றுச்சல் பூச்சி ஆயிரானே. எனக்கு அது பொறாமை இல்லை, லைட்டா பொறாம தான். தொண்டர்கள் ஆகட்டும் ரசிகர்கள் ஆகட்டும் ஜாகிரதையாக வந்து நடந்துக்கணும். அவர் என்ன தப்பு பண்ணா கூட அது ஸ்ட்ரைட்டா விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசுல வச்சுக்கணும். நீ என்னடா சொல்றது, எங்களுக்கு தெரியும். நீ 2001 நீங்க தேர்தல் கட்சியை வச்சிருந்தா வெற்றி பெற்றலாம் என்று ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து நினைக்கிறீங்களா? இல்ல 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. புடிங்கிருப்ப போட. பட் ஆனா அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேற क्वेश्चन. நன்றி, வணக்கம்.